ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். இப்போது T20 வேர்ல்ட் கப் வந்து ஒரு பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கு. நிறையா டீம்ஸோட இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் யாருன்றது எல்லா டீம்லையுமே கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு இதில் குவாலிஃபை ஆகிட்டாங்க, இந்தியா ஒரு இதில் குவாலிஃபை ஆகிட்டாங்க நேற்று நடந்த மேட்ச்சில். அப்புறம் ஆஸ்திரேலியா ஒரு இதில் குவாலிஃபை ஆகிட்டாங்க. அப்புறம் இன்றைக்கி நடக்கிற மேட்ச்சில் வந்து தெரிஞ்சிடும். வெஸ்ட் இண்டீஸ் vs நியூசிலாந்து மேட்ச் நடந்துகிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து அவங்களும் ஒரு குவாலிஃபிகேஷன் சினாரியோ வந்து அவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று நடந்த மேட்ச் என்ன நடந்துச்சு? மேட்ச்சு யாருக்கு நடந்துச்சு? இந்தியா vs USA மேட்ச்சு. கிட்டத்தட்ட அது நான் ஆல்ரெடி போன வீடியோவில் அந்த தம்பில் இருந்த மாதிரி இந்தியா A vs இந்தியா பி தான். நிறையா இந்தியா பிளேயர்ஸ் தான் இருக்காங்க அங்கே. இங்கேருந்து சும்மா அந்த வேலைக்கு போனவங்க அவங்க தான் விளாட்றாங்க. வேறு பிளேயர்ஸும் பார்த்தா அந்த ஆரோன் ஜோன்ஸு, அலிகானு, அப்புறம் இன்னொரு ஸ்டீவன் டெய்லரு, இவங்கெல்லாம் அந்த கவுஸு, ஒரு 4-5 பிளேயர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு வேறு அந்த ஓன் கண்ட்ரி பிளேயர்ஸ், இல்லைன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸு, பாகிஸ்தான் பிளேயர்ஸு, மித்த எல்லாருமே வந்து நம்ம இந்தியாவிலேருந்து போய் விளாண்டவங்க தான். ஸோ அது அவங்க ஜெயித்தாலும் தோத்தாலும் நமக்கும் பரவாயில்ல, நம்ம டீம் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிருந்திருக்கும். பட் இந்தியா நான் சொன்ன மாதிரி தான், இந்தியாவை தோக்கடிக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட ஒரு பேட்டிங் கெப்பாசிட்டி இல்லை. பேட்டிங் கெப்பாசிட்டினா நம்ம பவுலிங்கை சமாளித்து ஆடுற அளவுக்கு இல்லைன்ற மாதிரி நம்ம சொல்கிறது ஃபஸ்ட்டே அதுதான் நடந்துச்சு. நல்லா சூப்பராக போட்டார் ஹர்ஷ்தீப் சிங்கு. நான் ஒரு பும்ரா ஒரு 5 எடுப்பார்னு நினச்சேன். ஹர்ஷ்தீப் சிங் ஆனால் ஒரு 5 பக்கத்தில் போயிட்டார். ஒரு 9 for 4 சூப்பரான ஒரு ஸ்பெல்லு. ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டு. ஃபஸ்ட்டு பாலே இதில் என்னென்னா 2 டீம்லையும் சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மொனங் பட்டேல் அவங்க எடுக்கல. மொனங் பட்டேல் வந்து நிகில் அவருக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஜுரி, அவர் பதிலாக ஜஹாங்கீர் வந்திருந்தார். அப்புறம் இன்னொரு சேஞ்ச் ஒரு நஸ்தோஷோ ஒருத்தர் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த 2 தான் சேஞ்சு. இந்தியா நம்ம சொன்ன மாதிரியே அன்சேஞ்சு லெவனாக தான் போனாங்க. நம்ம வந்து சொல்லிகிட்டே இருந்தோம் யாரும் மாற்ற மாட்டாங்க, நம்ம அவுட் சைட் நைஸ்க்குலாம் அவங்க வந்து இது கொடுக்க மாட்டாங்க, வேல்யூ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். கரெக்டாக அதே மாதிரி தான் நடந்துச்சு. அவங்க எந்த சேஞ்சஸுமே பண்ணல. ஸ்டில் குல்தீப் வந்திருந்தா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. மேபி தெரில எனக்கு எப்படின்னு. ஏன்னா குல்தீப் இப்போ சிராஜ் ஓகே தான், சிராஜும் நல்லா தான் போடுறாரு. பட் இருந்தாலும் எனக்கு குல்தீப் வேணும் அப்படின்னு ஒரு தாட் இருந்துகிட்டே இருக்குது. பட் அது பார்ப்போம் எப்படி அடுத்தடுத்த மேட்சஸில் நடக்குதுன்னு. இந்தியா தான் டாஸ் வின் பண்ணி ஒரு 110க்குலாம் அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. சொன்ன மாதிரி ஹர்ஷ்தீப் சூப்பரான பவுலிங். ஹர்ஷ்தீப் நேற்று அவர் கெரியர்லேயே ஒரு இன்டர்நேஷ்னல் கெரியரில் நேற்று போட்டதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு ஸ்பெல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 9 for 4 கிட்டத்தட்ட 3 ஓவர் 7 எவ்வளோ தான் கொடுத்துருந்தாரு. ஃபஸ்ட்டு பால்லே விக்கெட்டு, எல்லாமே நல்ல டெலிவரி. நல்லா ஃபஸ்ட் பால்லே இன்னொரு அப்பீல் கூட போனாங்கன்னா அது அவுட் இல்லை. நல்லா சூப்பரான லைனு, லென்த்து, இன் ஸ்விங்கு, அவுட் ஸ்விங்கு எல்லாமே சூப்பராக போட்டார். பவுன்சர்ஸ் எல்லாமே. அப்புறம் ஹர்திக் பாண்டியாவும் நல்லா அவருக்கு சப்போர்ட் பண்ணார். எனக்கு தெரிஞ்சவரை இப்போது இந்தியன் டீமில் வெல் டைரக்டட் பவுன்சர்ஸ் போடுறது வந்து பாண்டியா மட்டும்தான் நினைக்கிறேன். மற்றவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. மற்றவங்க மோஸ்ட்லி நிறையா பவுன்சர்ஸ்க்கு பும்ரா ப்ளஸ் ஹர்திக் பாண்டியா இவங்க 2 தான் வந்து வெல் டைரக்டடாக அவங்களுக்கு ஒரு பவுன்சர் போடுறாங்க. ஆட முடியாத மாதிரி ஒரு பவுன்சரு. நல்லா நடுப்பிச்சில் ஒரு வித்து கொடுத்து போட்டால் ஈஸியாக அவங்க அடிச்சிடுவாங்க. அது அவங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் ஒரு வித்து கொடுக்காம சூப்பராக அவங்கள பேட்ஸ்மேனை ரஷ் பண்ணுற மாதிரி, ஒரு நோக்கியா போடுற மாதிரி. நோக்கியாவோட ஸ்பீட் கிடையாது பாண்டியா கிட்ட, பட் இருந்தாலும் அந்த அக்யூரசி வந்து நல்லா இருக்குது பாண்டியாட்ட. பாண்டியா ஒரு பேட்ஸ்மன்றது தாண்டி பாண்டியா இப்போ ஒரு பவுலராக பயங்கரமாக ஒரு க்ரூவ் ஆகிட்டு வராரு. இதுக்கு முன்னாடி பாண்டியா ஒரு பெரிய பேட்ஸ்மேனாக தான் இருந்தார். பவுலர் வந்து ஒரு ஹேண்டி பவுலர் மாதிரி இருந்தார். இப்போ ஒரு சூப்பரான பவுலராக மாறிட்டு வராரு. மீடியமான பேட்டராக இருக்கிறாரு. ஆனால் அவரோட கெப்பாசிட்டி எல்லாருக்குமே தெரியும். பேட்டராகவும் அவர் பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். திடீர்னு பங்களாதேஷ் கூட ஒரு ஹாட்ரிக் 6 அடித்தார். ஸோ இதெல்லாம் வந்து ஹர்திக்கோட கான்ட்ரிபியூஷன் ஒரு பெரிய ப்ளஸ். இந்த டீம் நல்லாயிருக்கு. நேற்று எல்லாரும் கலாய்ச்சிக்கிட்டு இருந்த தூபேவும் சூரியகுமார் யாதவும் தான் மேட்சை ஜெயிச்சு கொடுத்தாங்க. மேபி அவங்க 2 பேருமே அவுட் ஆயிருந்தால் மேட்ச் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக போயிருக்கலாம். அது அவங்க விடலை. ஒரு விக்கெட் விடாமல் அப்படியே விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க. ஒரே ஒரு எட்ஜ் தான், ஒரே ஒரு பீட்டன். இவர் நம்ம தூபைக்கு ஒரு பீட்டனு, ஸ்கைக்கு ஒரு கேட்ச் மிஸ். இந்த 2 தான். மற்றபடி அவங்க பெருசாக சான்ஸ் எடுக்கல. ஓகே, நமக்கு தெரியும் டார்கெட் வந்து ரொம்ப சின்ன டார்கெட் 111 தான். அதை நம்ம வந்து அடிபடியெல்லாம் சேஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா ஆடினாங்க 2 பேருமே. ஸோ இதெல்லாம் அந்த வேறு யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணாங்க. மேட்ச்சில் முக்கியமாக அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் நேத்ரவல்கர் நல்லா சூப்பராக போடுறாரு. நல்லா ஒரு லெஃப்ட் ஹேண்டரு, அவுட் ஸ்விங் எடுத்துகிட்டே போகிறாரு, பேட்ஸ்மேனுக்கு அவே எடுத்துகிட்டு போகிறாரு, இன் ஸ்விங்கில் கொண்டுருவார், எல்லாமே நல்லா சூப்பராக போடுறாரு. ரோஹித் சர்மா விக்கெட் எடுத்தார். அவர் தான் கோலி விக்கெட்டையும் ஃபஸ்ட்டு அப்படி தான் எடுத்தார். கோலிக்கு என்னன்னு தெரியல. கோலி மேபி இது செட் ஆகலையா, இல்லை
ஓப்பனிங்கில் தான் அவர் ஐபிஎல்ல பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணார். இங்கே அவருக்கு என்ன ஆச்சு, ஏன் செட் ஆகலை அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டால் தெரியும். மேபி இந்த பிச் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு பிச் கண்டிஷன்ஸாக இருக்குது நியூயார்க்கை பொறுத்தவரை. அதனால் கூட அவருக்கு ஒரு வேளை மேபி டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ஏன்னா எந்த டீமுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரன்னே அடிக்கல. எல்லாமே ஒரு 90, 120, 110 அந்த மாதிரி தான் அடிச்சுட்டே இருக்காங்க நியூயார்க் பிச்சோட. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நேற்றோட நியூயார்க் பிச்சில் வந்து எல்லா மேட்சஸும் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நியூயார்க் பிச்சஸில் மேட்சே கிடையாது. இப்போ நாளைக்கு வந்து எவனாவது நியூயார்க் பிச்சை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போனால், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பிச்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் கழட்டி பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, அது ஒரு ரெடிமேட் பிச்சு தான் நியூயார்க்கில். ஆஸ்திரேலியாவிலேருந்து கிரவுண்டு வந்து, அதாவது அந்த பிக்சர்ஸ்லாம் செஞ்சு கொண்டு வந்து இங்கே ஃபிட் பண்ணது. அதே மாதிரி போடியம் எல்லாமே அவங்க இதுக்கப்புறம் இந்த வேர்ல்ட் கப்புக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணதான். ஏன்னா அங்கே யூஎஸ்ஏல ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு பெரிய இது கிடையாது. இந்த டைம் தான் அவங்க வந்து ஒரு யூஎஸ்ஏல ஒரு கிரிக்கெட்டை பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி தான் வந்து அவங்க யூஎஸ்ஏக்கு ஹோஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஐசிசிக்கு என்ன நீடு யூஎஸ்ஏக்கு ஹோஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஒரு பெரிய பெரிய ரீசன். அவங்க வந்து யூஎஸ்ஏ மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து கண்டிப்பாக கிரிக்கெட்டை பூஸ்ட் பண்ணால் அது வேர்ல்டு வைடு கண்டிப்பாக பாப்புலர் ஆகும் அப்படிங்கிறது அவங்களோட ஒப்பீனியன். ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து யூஎஸ்ஏல ஹோஸ்ட் பண்ண கொடுத்துருக்காங்க. பிச்சஸ் ரெடிமேட் பிச்சஸ் ஓகே, அப்படியே ஒரு குண்டை கொண்டை போட்டு முடிச்சிட்டாங்க. இருந்தாலும் அந்த பிச்சஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு 110, 120 சேசஸ்லாம் நம்ம எந்த இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஐபிஎல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எஸ்ஆர்ஹெச் பவுலிங்கில் எனக்கு ஒரு சூப்பராக இருந்துச்சு அந்த டைமில் எஸ்ஆர்ஹெச் 120 அடிச்சாலே டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க, 130 அடிச்சாலும் டிஃபெண்ட் பண்ணுவாங்க, 110 அடிச்சா கூட டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பவுலிங்கில் எனக்கு ஒரு காலத்தில் எஸ்ஆர்ஹெச் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய ஐபிஎல் மேட்ச் பார்க்கணும். இந்த தடவை அப்படியெல்லாம் பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஐபிஎல் வந்து ரொம்ப கொச்சான் போச்சு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் அந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், இந்த கோஆர்டினேட்டர்ஸ்லாம். ஸோ அப்படியே கட் பண்ணி விட்டுட்டாங்க அதை. அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியமாகவே தான் மேட்ச்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. எந்த மேட்ச்சுமே ஒரு 230, 240 ஸ்கோரே வரல. ஸோ மேபி அது யூஸ்டு பிக்சர்ஸாக எல்லா பிக்சர்ஸும் யூஸ்டு பிக்சர்ஸ் ஆனதுக்கு கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஓகே, வேற என்ன மேட்ச்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச இந்தியாவோட ஃபீல்டிங்ஸ் சரியான ஃபீல்டிங்காக இருந்துச்சு. நான் இப்படி தான் சிஎஸ்கே சொன்னேன், பட் சிஎஸ்கே ஃபீல்டர்ஸும் நல்ல ஃபீல்டர்ஸ் தான். இந்தியாவோட ஃபீல்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஒரு கேட்ச் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ட்ராப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி அவங்க எதுவுமே விடலை, ஒரு சூப்பராக பிடிச்சாங்க எல்லாமே. சிராஜ் ஒரு கேட்ச் பிடிச்சாரு, பயங்கரமான கேட்சஸ். அப்படியே ஒரு நியூசிலாந்து ஃபீல்டர்லாம் அந்த ஒரு இது வச்சுருப்பாங்க. இந்தியாவிலே அந்த மாதிரி ஃபீல்டர்ஸ் இருந்திருக்காங்க, ரெய்னா, யுவராஜ் அவங்கலாம். இருந்தாலும் நியூசிலாந்து வந்து அந்த மாதிரி கண்டினியூஸாக அந்த மாதிரி ஆடுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல்டிங் கேட்ச்சு சிராஜ் பிடிச்சது செமையாக இருந்துச்சு. எல்லாருமே பயங்கரமாக மிரண்டிருப்பாங்க அந்த கேட்ச்லாம். ஏன்னா அந்த பிளேயர் நிதிஷ்னு நினைக்கிறேன், நிதிஷ் வந்து ஒரு அப்போ தான் ஒரு டேக் ஆன் பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்தியன் பவுலர்ஸை. ஓகே நம்ம அடிச்சு விளாடுவோம்டா, என்ன பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி அடிச்சு விளாண்டுக்கிட்டு இருந்தார். பட் அதை அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. சரி ஓகே, நம்ம ரெண்டு டீமும் என்ன நல்லா பண்ணாங்க இந்த மேட்ச்சில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஃபீல்டிங், பவுலிங், பேட்டிங் டீசென்ட், இது மூணுமே இந்தியா வந்து நல்லா பண்ணாங்க. ஓகே, இவங்க யூஎஸ்ஏ சைடில் என்ன நல்லா பண்ணாங்க அப்படின்னா, யூஎஸ்ஏ சைடில் பவுலிங் நல்லா பண்ணாங்க. ஃபீல்டிங் ஒரு கேட்ச் மட்டும் விட்டாங்க, மற்றபடி அவங்களும் ஃபீல்டிங் வந்து குறை சொல்கிற அளவுக்குலாம் ஃபீல்டிங் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் ரெண்டு டீம் என்ன நல்லா பண்ணலன்னா, இந்தியா வந்து பேட்டிங் கண்டிப்பாக இன்னும் ஒரு பெட்டராக பண்ணணும். ஃபஸ்ட்டு ஓவர்லேயே ஒரு 2 விக்கெட்ஸ் கொடுக்குறது வந்து ஃபஸ்ட் ஓவரில் இல்லை, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 ஓவர்ஸ்க்குள்ளேயே ஒரு 2 for 2, 3 for 10 for 2 அந்த மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டுறது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் கிடையாது. அதை கண்டிப்பாக இந்தியா வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி யூஎஸ்ஏ வந்து அவங்க பேட்டிங்கில் மொனங் பட்டேல் இல்லாத அவங்களுக்கு ஒரு பெரிய 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 அடியா மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா மொனங் பட்டேல் வந்து அவர் பேட்டிங் ஆடலைங்கிறத தவிர அவரோட அந்த ஒரு கம்போஷர் டீமுக்குள்ளே கொண்டு வந்தாலே அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக போயிடுச்சு. அதே மாதிரி மேட்ச்சில் அது இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. 5 runs பெனால்ட்டி வர கொடுத்துட்டாங்க யூஎஸ்ஏக்கு. அது 35 ரன் அடிக்க வேண்டியிருந்துச்சு, 30 பாலுக்கு 35 ரன் அடிக்க வேண்டியது. டப்புன்னு 5 ரன் குறைச்சி 30 பாலுக்கு 30 வந்துருச்சு. இருந்தாலும் அந்த 5 runsனால தான் இந்தியா தோச்சுல. கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க இந்தியா அந்த 5 runs கொடுக்கலனாலுமே. அவங்க ஒரு ட்ரை பண்ணி ஒரு கஷ்டப்பட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறப்போ அது அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய இதாக தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் தெரியல என்னென்னு. இப்போது அடுத்தடுத்த மேட்சஸ் இப்போ இந்தியா யூஎஸ்ஏக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்தியா வந்து ஆல்ரெடி குவாலிஃபைட் டு சூப்பர் 8, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இந்தியா வந்து இப்போது இவங்க கனடா கூட தான் விளாட்றாங்க. கனடா வந்து ஒரு ரொம்ப சுமாரான ஒரு ஆப்போனன்ட்டு தான். ஸோ அவங்க கனடாவை ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக பிளேயர்ஸ் ரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்தியா அடுத்த மேட்ச்சில். ஏன்னா இப்போ ஹர்திக் பாண்டியா இவங்கெல்லாம் வந்து ஒரு
ஈஸியாக ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு பிளேயர்ஸ். அவங்க ஈஸியாக வந்து இன்ஜுரி ஆயிடுவாங்க. அவங்களெல்லாம் அவங்க ரெஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக ரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. பும்ரா, ஹர்திக் பாண்டியா இவங்கெல்லாம் கனடா கூட ரெஸ்ட் பண்ணுவாங்க. யூஎஸ்ஏக்கு அடுத்த மேட்ச் வந்து அயர்லாந்து கூட இருக்குது. அயர்லாந்து கூட அவங்களுக்கு கிட்டத்தட்ட மஸ்ட் வின் மேட்ச் தான். ஏன்னா ஒருவேளை அவங்க தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய ஒரு ரன் ரேட் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ பாகிஸ்தான் கண்டிப்பாக வந்து புஷ் பண்ணி அதை வின் பண்ணிடுவாங்க. ஏன்னா பாகிஸ்தானுக்கு பெரிய மேட்சாக எனக்கு தெரியல. ரெண்டு பேருக்குமே எனக்கு தெரிஞ்சு அயர்லாந்து கூட தான் மேட்ச்னு நினைக்கிறேன் அடுத்து. ஆமாம், ரெண்டு பேருக்குமே அயர்லாந்து கூட தான் மேட்ச்சு. ஸோ இப்போ அயர்லாந்து கையில் தான் இருக்குது யார் அவங்க உள்ள அனுப்ப போகிறாங்க அப்படின்றது. அயர்லாந்து சொல்ல முடியாது, திடீர்னு ஒரு கர்டிஸ் கம்ஃபர் ஒரு 4 விக்கெட்டு எல்லாம் பல்பர்னி அவங்கெல்லாம் அடிச்சிட்டாங்கன்னா தெரில. அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ அயர்லாந்து தான் வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில். அதே மாதிரி இந்த டோர்னமெண்ட் வந்து ஒரு அசோசியேட் நேஷன்ஸ்லாம் நிறையா ஆடுறதுனால ஒரு த்ரில்லிங் இருக்குது. நிறையா ஒரு இப்போ சின்ன டீம்ஸ்லாம் இப்போ யூஎஸ்ஏ மாதிரி ஒரு டீம் வந்து மேலே வர்றாங்க. ஆப்கானிஸ்தான் வந்து அசோசியேட் நேஷன் கிடையாது, அவங்க இப்போ ஃபுல் மெம்பர் தான். இருந்தாலும் அவங்க வந்து இப்போ தான் ஒரு வளர்ந்துட்டு வர டீமு. அவங்க ஒரு குரூப்பில் டாப்பில் இருக்காங்க டேபிளில். 2 மேட்ச் 2 வின்னு. ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 5.3 வச்சுருக்காங்க. என்னடா இது 5.3 ரன் ரேட்டா அப்படிங்கிற மாதிரி அது மறந்துறாங்க அவங்க. மேபி அவங்களும் யூஎஸ்ஏக்கு வந்து விளாண்டாங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா அவங்க கயானாவில் தான் 2 மேட்ச் விளாண்டாங்க. 2 மேட்ச்சுமே ஒரு நல்ல ஒரு அவுட்ஃபீல்டு எல்லாமே நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் ஃபசலுக்கு பொறுக்கி சூப்பரான பவுலிங். ஐபிஎல்லில் அவர் ஏன் பெஞ்ச் பண்ணாங்க அப்படி மேபி இதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப அதிரடியான பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்ததில்ல மேபி ஐபிஎல்லில். அதனால் அவர் பெஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஆனால் சூப்பராக போட்டார். 2 மேட்ச்லேயே 9 விக்கெட்டு. ஸோ மேபி அவர் தான் இந்த வருஷம் வந்து லீடிங் விக்கெட் டேக்கராக ஃபினிஷ் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் தெரியல. அஷ்தீப் சிங் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு 7, நோக்கியா வந்து 8. 2 டீமே இப்போ குவாலிஃபை ஆகிட்டாங்க. எல்லா டீமே இப்போ சூப்பர் 8லேயும் இருக்கிறதுனால அது ஒரு பயங்கர டஃப் காம்படிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு வந்து ஆட்டமே இனிமேல் தான் ஆரம்பம். அது மாதிரி இந்தியாவுக்கு சூப்பர் 8லலாம் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இருக்குது. ஏன்னா சூப்பர் 8ல் போயிட்டு இவங்க இந்த மாதிரி டீம்ஸ் கிடைக்காது அவங்களுக்கு. அவங்க ஃபேஸ் பண்ணுறது இதர் ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம், வெஸ்ட் இண்டீஸாக இருக்கலாம், சவுத் ஆஃப்ரிக்காவாக இருக்கலாம். சவுத் ஆஃப்ரிக்காவோட எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ் தான் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒரு இந்தியா மாதிரி ஒரு டீமு இப்போ ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்க ஒரு பேட்டிங்கு ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீம் கூட போய் ஆடுறப்ப ஆஸ்திரேலியா சும்மாவே அவங்க பண்ண அந்த 2023 வேர்ல்ட் கப் சம்பவமே நமக்கு இன்னும் மறந்துருக்காது. ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணி வர்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்தியா செமிஃபைனல் வரையே த்ரூ ஆயிடுவாங்க. செமிஃபைனல் அண்ட் ஃபைனல் எப்படி ஆடுறாங்கன்றதான் இருக்குன்னு எனக்கு ஒரு தாட்டு. பட் பார்க்கலாம், நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நல்லா க்ளோஸாக போகுது இந்த வட்டம் வேர்ல்ட் கப்பு. இப்போ இன்னும் சவுத் ஆஃப்ரிக்கா குரூப்லாம் யார் உள்ளே போவாங்கன்னு தெரியல. மோஸ்ட்லி பங்களாதேஷ்க்கு தான் சான்ஸ் இருக்குது. பட் திடீர்னு ஒரு நெதர்லாந்து ஒரு பீக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து உள்ளே வந்துடுவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அது ஒன்று. அதே மாதிரி இங்கிலாந்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு த்ரெட்டு காத்துட்ருக்கு. எப்படின்னா இங்கிலாந்துக்கு ஃபஸ்ட் மேட்ச் வாஷ் அவுட் ஆகிடுச்சு. அதில் ஒரு பாயிண்ட் தான் கிடச்சிச்சு. இன்னொரு மேட்ச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு மேட்ச்சு இவங்க கூட இன்னொரு மேட்ச் ஜெயிக்கல. இன்னொரு மேட்ச் இன்னும் தான் இருக்குது. இன்னொரு மேட்ச் வந்து தோத்துட்டாங்க ஆஸ்திரேலியா கூட. ஸோ ஆனால் இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாந்து வந்து 3 மேட்ச்சில் 5 பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஆஸ்திரேலியா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பிளேயர்ஸ் எல்லாம் ரெஸ்ட் பண்ண போகிறோம் லாஸ்ட் மேட்ச்சுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பிளேயர்ஸை ரெஸ்ட் பண்ணால் இதில் இருக்கிற பிளேயர்ஸ் கூட நல்ல பிளேயர்ஸ் தான், இங்கிலீஷு இவங்கெல்லாம் கூட. ஸோ அதனால் பெருசாக அஃபெக்ட் ஆகாது. பட் ஹேசல்வுட் ஒரு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார். இந்த மாதிரி நான் வந்து இது வந்து இங்கிலாந்தை வந்து தடுக்கணும், நாங்கள் அது எங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான், நாங்கள் அதில் சந்தோஷம் தான் படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எப்படியாவது இங்கிலாந்தை வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா இங்கிலாந்து வந்து ஒரு பவர் பேக்டான டீமு. அவங்க உள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து பயங்கரமாக அடிப்பானுங்க அவனுங்க. ஸோ தெரியல யார் வராங்க அப்படின்னு. இப்போதைக்கு 4 டீம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தான் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அந்த குரூப்பில் வந்து ஆப்கானிஸ்தான், வெஸ்ட் இண்டீஸ் 2 பேருமே கன்ஃபார்ம் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொன்று வந்து ஆஸ்திரேலியா. ஸோ அடுத்தடுத்து 2வது பிளேசஸில் என்னென்ன டீம்ஸ் வருதுன்றது தான் அடுத்து மும்முரமான இந்த கட்டம் தான் ரொம்ப முக்கியமான கட்டம். அது மாதிரி போயிட்டுருக்கு. பார்க்கலாம் அடுத்தடுத்து இதில் என்னென்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு யார் வருவாங்க, என்னென்ன டீம்ஸ்லாம் வந்து சூப்பர் 8 மேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் என்ன கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.